Hi, I'm Vidya Sankar. I'm bringing the wife's light to London on the 26th of April to the Copper Box Arena. Don't forget, book your tickets. Come there, be there, enjoy the music, and most importantly, let's fight together. Okay? See you there. கனடாவில் மார்க்காமில் உள்ள வீடொன்றில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதலில் தமிழ் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். கடந்த 7ஆம் திகதி காலை 6:30 மணியளவில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருந்தது. இந்த சம்பவத்தில் இருவர் படுகாயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இருவரும் அவசர மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான 20 வயது நிலாக்சி டகுதாஸ் என்ற பெண் உயிரிழந்தார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 2 பேரை அந்நாட்டு போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். இதற்கமைய குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விளக்கமறியலில் இருப்பதாகவும் இந்த மாத இறுதியில் நீதிமன்றத்தில் மீண்டும் முன்னிலைப்படுத்தப்படுவார்கள் என்றும் போலீசார் கூறியுள்ளனர். சர்வதேச பொருளாதாரத்தில் சரிவு நிலை ஏற்படும் என்ற அச்சநிலைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்த பரஸ்பர வரி விவரங்கள் தோற்றுவித்துள்ளன. அமெரிக்காவின் பெரும்பாலான வர்த்தக பங்காளிகள் மீது தொலைநோக்கு வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்த நிலையில் பெண்குயின்கள் மாத்திரம் வசிக்கும் அந்தார்டிக் தீவு கூட்டத்துக்கும் துருவ கரடிகளுக்கு பெயரற்ற ஆர்டிக் பெருங்கடலில் உள்ள ஒரு நோர்வே தீவு கூட்டத்திற்கும் டொனால்ட் ட்ரம்ப் வரிகளை அறிவித்துள்ளார். இதனை பொருளியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பின் வரிவிலக்கு பெண்குயின்கள் மீதும் தாக்கத்தை செலுத்தியுள்ளதாக விமர்சித்துள்ளனர். மேலும் இந்த வரி விதிப்பு தொடர்பில் கேள்விகள் வலுப்பெற்றுள்ளன. டொனால்ட் ட்ரம்பின் திட்டத்தின் கீழ் இறக்குமதி வரிகளை எதிர்கொள்ளும் இடங்களின் பட்டியலில் ஆஸ்திரேலிய கியர் தீவு மற்றும் மெக்டொனால்ட் தீவுகள் இடம்பெற்றுள்ளன. இதன் பிறகு அதற்கான தேடல்கள் தற்போது அதிகரிக்க ஆரம்பித்துள்ளன. அமெரிக்காவின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி குறித்த தீவுகள் மனிதர்களால் ஆக்கிரமிக்கப்படவில்லை என்றும் கடந்த ஆண்டு அமெரிக்காவுடன் பூச்சிய வர்த்தகத்தை கொண்டிருந்தன என்றும் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவால் வரி விதிக்கப்பட்ட மக்கள் வசிக்காத தீவான நோர்போக் பகுதியின் முக்கிய ஏற்றுமதிகள் என்ன, அது ஏன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என்பது தொடர்பில் கேள்விகள் தற்போது எழுந்துள்ளன. எனினும் இந்த தீவுகளுக்கு ஏன் வரிகள் விதிக்கப்படுகின்றன என்பது குறித்து கருத்துக்கான கோரிக்கைக்கு வெள்ளை மாளிகை இதுவரை பதிலளிக்கவில்லை. அத்தோடு ஹார்ட் மற்றும் மெக்டொனால்ட் தீவு குழுவில் மனிதர்கள் தற்போது வசிக்கவில்லை. இதனால் இதனை யுனெஸ்கோ உலகின் அரிய அழகிய தீவு சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்று என்று வர்ணித்தது. 1997 உலக பாரம்பரிய தளமாக நியமித்தது. அதன் முக்கியமாக பறக்கும் பறவைகள், பெண்குபின் மற்றும் சீல்கள் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அங்கும் டொனால்ட் ட்ரம்பின் வரி வரம்பு நிலை கொண்டுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப் கட்டணங்களை கணக்கிட்ட விதம் அர்த்தமற்றது என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகின்றனர். இந்த நிலையிலேயே மனிதர்கள் வசிக்காத இவ்வாறான தீவுகளுக்கு டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வரிகளை அறிவித்துள்ளது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளனர். அத்தோடு இது தொடர்பான தேடல்களையும் மக்கள் அதிகரித்துள்ளனர். பூமியை 2024 YR4 என்ற விண்கல் தாக்கும் என்று விஞ்ஞானிகளால் பரவலாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதன் ஆபத்து தற்போது தகர்த்தப்பட்டுள்ளது. எனினும் இந்த விண்கல்லால் நிலவுக்கு ஆபத்து இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இந்த விண்கல் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கண்டுபிடிக்கப்பட்டது. இதன்போது இந்த விண்கல்லால் பூமிக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் அடுத்தடுத்த ஆய்வுகளில் பூமிக்கு ஆபத்து இல்லை என கண்டறியப்பட்டதோடு நிலவுக்கு அதன் தாக்கம் காணப்படுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு இறுதியில் சிசிலியில் உள்ள நாசாவின் ஆய்வு மையத்தில் இந்த விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. வியாழன் கோளுக்கும் செவ்வாய் கோளுக்கும் இடையே விண்கல் குவியல்கள் இருக்கின்றன. இதிலிருந்து சில விண்கற்கள் சில சூரியனை நோக்கி வருகை தரும்.
இவ்வாறு வரும்போது அது பூமி மீது மோதுவதற்கு வாய்ப்புகள் காணப்படுவதாக ஆய்வாளர்கள் கூறியுள்ளனர். இதன்படி தற்போது விண்வெளியில் நிலைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஜேம்ஸ் வெப் என்ற தொலைநோக்கி 2024 YR-4 என்ற குறித்த விண்கல்லின் திசையில் திருப்பப்பட்டுள்ளதாக நாசா அறிவித்துள்ளது. விண்கல் நிலவை மோத 1.7 முதல் 2 வீதம் வாய்ப்பு இருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது. இந்த மோதல் மூலம் நிலவில் பெரிய பாதிப்பு ஏற்படாது என்றும் தூசி மணல் படலம் பரவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அமெரிக்கா விதித்த வரிகளுக்கு எதிராக அந்நாட்டு வாகனங்கள் மீது 25% வரி விதிப்பதன் மூலம் கனடா பதிலடி கொடுக்கும் என்று கனடா பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பல்வேறு நாடுகள் மீது பரந்த அளவிலான வரிகளை அறிவித்தார். ஆனால் கனடா அல்லது மெக்சிகோவிற்கு புதிய வர்த்தக வரிகளை சேர்க்கவில்லை. இருப்பினும் தளர்வு இருந்தபோதிலும் அமெரிக்கா கனேடிய எஃகு அலுமினியம் மற்றும் வாகனங்கள் மீது 25% வரிகளை விதித்துள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியின் நடவடிக்கைகள் கனடாவிலும் உலகம் முழுவதும் எதிரொலிக்கும் என்று மார்க் கார்னி கூறியுள்ளார். பல தசாப்த கால அமெரிக்க வர்த்தக கொள்கைகளை முறியடித்து புதிய வரிகளை கடுமையாக்குவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்த நிலையில் அமெரிக்க வர்த்தக கொள்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கண்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு இணங்காத வாகனங்களுக்கு தனது அரசாங்கம் வரிகளை விதிக்கும் என்று கார்னி கூறியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பின் அறிவிப்பால் உலக பொருளாதாரம் கொந்தளிப்பில் இருக்கும் பின்னணியில் கார்னியின் கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. பல நாடுகள் அமெரிக்காவுடன் ஒரு புதிய மற்றும் மோசமான வர்த்தக உறவை அடைந்து கொள்வதால் சந்தைகளிலிருந்து $1 கணக்கான டாலர்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார ஆர்வலர்கள் விளக்கமளித்துள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்ற உலகளாவிய வரிகள் வெளியீட்டில் கனடா மோசமான ஒப்பந்தத்தில் சிறந்ததை பெற்றது என்று உலக தலைவர்களிடையே ஒருமித்த கருத்து இருப்பதாகவும், ஆனால் கனேடிய பொருட்கள் மீதான தற்போதைய வரிகள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் கூறப்படுகின்றது. காசா நகரிலுள்ள பாடசாலைகள் இஸ்ரேலிய விமானப்படை மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகின்றது. ஆரம்ப தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க சிவில் பாதுகாப்பு குழுவினரும் தன்னார்வலர்களும் குண்டுவெடிப்பு நடந்த இடத்தில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த புதிய தாக்குதலால் உயிரிழப்புகள் அதிகரிக்கும் என நம்பப்படுகின்றது. இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள துல்கரேமின் புறநகர் பகுதியான அக்தாபாவில் முன்னெடுக்கப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலின் பின்னர் அங்குள்ள கீதிகளை இஸ்ரேலிய ராணுவம் புல்டோசர்கள் கொண்டு அழித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. புல்டோசர்கள் நீர் மற்றும் கழிவுநீர் வலியமைப்புகளை சேதப்படுத்திய அதே வேளையில் இஸ்ரேலிய படைகள் ஒரு கட்டிடத்தை தாக்கி அழித்ததாகவும் கூறப்படுகின்றது. துல்கரேமில் இஸ்ரேலிய முற்றுகையின் 67 நாட்களில் பெரும்பாலான உள்கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டுள்ளன. மேலும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீனியர்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அத்தோடு சிரியா, ஏமன், காசா மற்றும் லெபனான் மீது அதிகரித்து வரும் தாக்குதலை அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு என்று லெபனான் குழு கண்டித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் பிராந்திய மக்களுக்கு எதிராக தங்கள் வெளிப்படையான போரை விரிவுபடுத்தி நாடுகளை ஸ்திரத்தன்மைக்கு ஆளாக்குகின்றது என கூறியுள்ளது. அவர்களின் இறையாண்மையை மீறுவதாகவும், மேலும் மேலாதிக்கத்தின் தேவைகளுக்கும் சியோனிச அமைப்பின் நலன்களுக்கும் அவர்களை உட்படுத்தி பிராந்தியத்தின் திறன்களை குறைக்கின்றன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. பாலஸ்தீனிய பிராந்தியத்திற்கு ஆதரவான அனைத்து நாடுகளும் காசா மக்களும் இப்போது வரலாற்று இஸ்ரேலுக்கு எதிரான பொறுப்புகளை கொண்டுள்ளனர் என்று ஹிஸ்புல்லா ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் எதிரியின் திட்டங்களை எதிர்கொள்வது அல்லது சரணடைவது, அவை பிராந்தியத்தை அடிபணிக்கச் செய்வது, அதை மண்டியிடச் செய்வது மற்றும் அதன் மக்கள் மற்றும் திறன்களை ஆதிக்கம் செலுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளன என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் விட்டானி நதி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையால் நியமிக்கப்பட்ட தற்காலிக எல்லையான உப்ளூ லைனுக்கு அப்பால்
தெற்கிலிருந்து கிஸ்புல்லா போராளிகள் பின்வாங்க வேண்டும் என்றும் லெபனான் துருப்புக்கள் அங்கு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேல் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு அரசுமுறை பயணமாக செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி தாரை வார்க்கப்பட்ட கச்சத்தீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அத்துடன் இலங்கை சிறையிலிருந்து தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்களை விடுதலை செய்து மீட்டு வர வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தில் தமிழ்நாட்டு முதல்வர் மு.க.பாக் வளைகுடா பகுதியில் வாழும் இந்திய கடற்றொழிலாளர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் கச்சத்தீவை திரும்ப பெறுவது தொடர்பாக 2/4/2025 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. முன்னதாக 1974 ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட இந்தியா இலங்கை இடையேயான கச்சத்தீவு ஒப்பந்தமே நீடிக்கும் இந்த பிரச்சினைக்கு அடிப்படையாக உள்ளது. கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ஆரம்பத்திலிருந்தே தமிழ்நாடு அரசு உறுதியுடன் எதிர்க்கின்றது. அமெரிக்காவில் உள்ள ஒரு மாநகர முதல்வர் உள்ளூர் நகர பெண் சட்டத்தரணியொருவருக்கு முறையற்ற ரீதியில் வெளிப்படையான காணொலியை அனுப்பிய நிலையில் தமது பதவியிலிருந்து விலகியுள்ளார். வடக்கு டகோட்டாவின் மினோட்டின் முன்னாள் முதல்வரான டேம் ரோஸ் என்பவர் தனது மதிய உணவு இடைவேளையின் போது முறையற்ற காணொலியை சட்டத்தரணி ஸ்டெபானி ஸ்டோல் கெய்முக்கு தவறாக அனுப்பியதாக ஒப்புக்கொண்டார். இந்த நிலையில் குறித்த தவறுக்கு தாம் பொறுப்பேற்ற நிலையில் உடனடியாக அதை சரி செய்ய முயற்சித்த போதும் அது முடியவில்லை என்று தெரிவித்துள்ளார். குறித்த முன்னாள் முதல்வர் அந்த காணொலியை தமது நண்பிக்கு அனுப்புவதற்கு பதிலாகவே தவறுதலாக பெண் சட்டத்தரணிக்கு அனுப்பியுள்ளார். ஆஸ்திரேலிய மெல்போர்னில் உள்ள இலங்கையருக்கு சொந்தமான அழகு நிலையம் ஒன்றில் இன்று காலை கொள்ளையடிக்கப்பட்டது. இந்த அழகு நிலையத்தில் பணம் மற்றும் நிறுவனத்தின் தயாரிப்பு பெயரில் உள்ள பல பொருட்களும் திருடப்பட்டதாக உரிமையாளர் தெரிவித்துள்ளார். அருகில் இருந்த ஒருவர் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து போலீசார் இதுகுறித்து உரிமையாளரிடம் தகவல் வழங்கியுள்ளார். கொள்ளையில் ஆணொருவர் ஈடுபட்டுள்ளதாக மெல்போர்ன் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மெல்போர்ன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.